என் செல்ல குழந்தையே, வளர்பிறை பஞ்சமியினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகியானவள் உனக்கு வெற்றி வரத்தினை அள்ளி கொடுப்பதற்காக உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நாளில் உன் தாயானவள் உன்னை காண வந்திருக்கிறேன் என்றால் ஏதாவது ஒன்றை உன் வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டும் அல்லவா? அப்படி எந்த விஷயத்தை இன்று உன் தாயானவள் சாதிக்கப் போகின்றேன் தெரியுமா? என் குழந்தையே, உன்னை கண் கலங்க வைத்தவர்களை நான் கதி கலங்க வைக்கப் போகின்றேன். என் தங்கமே, உன் கண்ணீருக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களை நான் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் செய்த தவறுக்காக அவர்களை மனம் வருந்த வைக்கப் போகின்றேன். என் தங்கமே, அத்தனை எளிதாக மற்றவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து விடாது. அதையும் மிஞ்சி ஒருவர் உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கான தண்டனை நிச்சயம் நாம் கொடுத்தாக வேண்டுமல்லவா? என் குழந்தையே, ஒரு விஷயத்தை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று நினைத்து நீ உன்னை ஏமாற்றி கொள்ளாதே. சுற்றி இருப்பவர்களில் சிலர் உன்னோடு சிரித்து பேசிக்கொண்டே உன்னுடைய முதுகில் குத்தி கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ இவர்களை எல்லாம் அடையாளம் காண்பது சற்று கடினமாக இருந்தாலுமே சில நேரங்களில் அவர்களினுடைய சிறு நடவடிக்கைகள் அவர்கள் யார் என்பதை உனக்கு உணர்த்திவிடும். இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு என் பிள்ளை ஒன்றும் புத்தி இல்லாத குழந்தை கிடையாது. என் குழந்தைக்கு அந்த புத்தியினை உன் வராகி நான் கொடுத்திருக்கின்றேன். என் தங்கமே, அடுத்தவர்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க முடியும் என்றால் நீ அத்தனை பலகீனமாக இருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உன்னை எப்பொழுது பலவீனமாக்க நினைக்கின்றதோ அந்த விஷயத்திலிருந்து முதலில் நீ விடுபட நினைக்க வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை சில சூழ்நிலை உனக்கு மிகவும் கடுமையானதாக இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் எந்த அளவிற்கு வலிமையோடு நீ மீண்டு வந்திருக்கிறாய் என்று ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். நீ எந்த பாதையில் சறுக்கி விழுந்தாய் என்று, எந்த இடத்தில் நீ தவறி விழுந்தாய் என்று. என் தங்கமே, நீ விழுந்த இடம் உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறது என்றால் உன்னுடைய பலகீனத்தை யாரிடத்திலும் நீ வெளியில் சொல்லாதே. மாறாக அதிலிருந்து எந்த அளவிற்கு நீ மீண்டு வந்தாய், எப்படி அதிலிருந்து துணிவோடு வெளியில் வந்தாய் என்பதை பற்றி மட்டும்தான் நீ அவர்களிடத்தில் சொல்லி இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு விஷயங்களும் நீ வாழ்க்கையில் செய்யும் பொழுது அடுத்தவர்களுக்கு அது எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்துகின்ற விஷயமாக இருக்கக்கூடாது. என் தங்கமே, நீ உன்னிடத்தில் கையில் பணம் இல்லை என்றால் என்னிடத்தில் பணம் இல்லை, என்னிடத்தில் எதுவுமே இல்லை, என்னிடத்தில் யாரும் எதுவும் கேட்காதீர்கள் என்று சொல்லக்கூடாது. என் தங்கமே, உண்மையாகவே கையில் பணம் இல்லை என்றால் கூட நீ அதை வெளியில் காட்டாமல் சமாளிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் பணத்தை வைத்துத்தானே ஒருவரை ஒருவர் மதிப்பிடுகின்றார்கள். என் தங்கமே, இன்று வேண்டுமானால் உன் கையில் அந்த பணம் இல்லாமல் போயிருக்கலாம். அதனால் நீ இது போன்று யோசித்திருக்கலாம். ஆனால் அந்த பணம் நிச்சயமாக மீண்டும் உன் கைகளில் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது உன் கைகளுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உன்னால் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த நேரத்தில் நீ இப்பொழுது சொன்ன இந்த வார்த்தைகளை மீண்டும் உன்னால் திருப்ப முடியாதல்லவா? என் தங்கமே, பணம் இன்று ஒருவன் கையில், நாளை இன்னொருவர் கையில். என் குழந்தை, ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக உணர முயற்சி செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்றால் எள்ளி நகையாடுகின்றார்கள் அல்லவா? அவர்கள் முன்னிலையில் பணம் இல்லை என்று முதலில் நீ காட்டிக்கொள்ளாதே. அவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் என்ன இருக்கின்றது என்று உன்னால் உணர முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் உன் முன்னிலையில் அவர்கள் நன்றாக இருப்பது போலத்தான் எப்பொழுதும் காட்டிக்கொள்கின்றார்கள். யார் ஒருவர் தன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று மற்றவர்கள் முன்னிலையில் நிற்கின்றார்களோ அவர்களைத்தானே அவர்கள் எள்ளி நகையாட காரணம் இருக்கின்றது. அந்த காரணத்தை ஒருபொழுதும் நீ அவர்களுக்கு கொடுக்காதே. என் தங்கமே, அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில்
இன்னமும் பல விஷயங்களை நீ பார்க்க வேண்டியது இருக்கின்றது. இது ஒன்றுமே பிரச்சனையாக நினைத்து அதன் பின்னே உன்னால் நின்று கொண்டிருக்க முடியாது. அடுத்த விஷயத்தை நோக்கி நீ நகர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. அதனால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அடுத்தது நம் வாழ்க்கையை எப்படி நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும், நம்மிடத்தில் இல்லை இல்லை என்று சொன்னால் நம்மிடம் இல்லாமலேயே போய்விடுமே என்கின்ற அத்தனை சிந்தனைகளும் உனக்குள் இருக்க வேண்டும். என் தங்கமே, இல்லை என்றாலும் என்ன பரவாயில்லை, என்னிடத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். என் தங்கமே, என்ன வார்த்தை உன் மனதில் அதிகமாக பதிகின்றதோ அந்த வார்த்தையே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே என் குழந்தையே. அதனால் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே உனக்கு நேர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் குழந்தை, நீ நேர்மறை எண்ணங்களை உனக்குள் வைத்திருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைக்க முயற்சி செய்யும் பொழுது அது உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்கும். இதை உன் அம்மா நான் நிச்சயமாக நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய மனது எதை பற்றி சிந்திக்கின்றதோ, உன்னுடைய மனது எதை பற்றி யோசிக்கின்றதோ அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. நான் உன்னோடு இருந்து அதற்கெல்லாம் உதவிகளை நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, எதை பற்றியெல்லாம் சிந்தித்து உன்னுடைய தேவையில்லாத நேரங்களை நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் இனி சற்று சிந்திப்பதை நிறுத்து. ஏன் தெரியுமா, எல்லாமே உனக்கு கெட்டதை மட்டும் கொடுப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அதிலிருந்து கிடைத்த நல்ல விஷயங்கள் உன்னுடைய ஞாபகத்திற்கு அவ்வப்பொழுது வருவது கிடையாது. என் தங்கமே, சரி, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இன்று இந்த பஞ்சமி விடியலில் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்து நல்ல மாற்றங்களையும் தந்து விடுகின்றேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று ஒரு பொழுதும் இருக்காது. என் குழந்தை, நல்லதை நீ நிச்சயமாக பெறத்தான் போகின்றாய். எதுவெல்லாம் உனக்கு வேண்டும் என்று என் முன்னால் நீ நின்றாயோ அதையெல்லாம் அம்மா உனக்கு கொடுக்கின்றேன். அம்மா ஏறக்குறைய உன்னுடைய விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற இடத்திற்கு வந்துவிட்டேன். இன்னும் சில காலம் மட்டுமே உனக்கு மிச்சம் இருக்கின்றது. அதற்குள் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து விடுவாய். உன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி விடுவாய். வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுத்து எதையெல்லாம் எடுத்ததோ அதை நீ உனக்கானது அல்ல என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். கஷ்டங்களும் நஷ்டங்களும் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். இன்று யார் உனக்கு முக்கியமானவர்களாக தெரிகின்றார்களோ அவர்கள் அன்று உனக்கு முக்கியமானவர்களாக கிடையாது. என் தங்கமே, யார் ஒருவர் உனக்கு மிகவும் முக்கியமானவர்களாக நின்று தெரியாமல் போனார்களோ அவர்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் அதிமுக்கியமான இடத்தை பிடிப்பார்கள். என் தங்கமே, உடன் இருந்து கொண்டே தேவையில்லாத வேலைகளை செய்கின்ற மனிதர்கள், உடன் இருந்து கொண்டே உன்னை கண்ணீரை ரசிப்பவர்கள் எல்லாம் இன்னமும் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றார்கள். இது போன்ற மனிதர்களை எல்லாம் காணும் பொழுது உன் அம்மா எனக்கே அத்தனை ஆச்சரியம். இப்படியும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்களா? இவர்கள் வாழ்க்கையில் எதை சாதிக்கப் போகின்றார்கள்? எந்த விஷயத்தை பெறப் போகின்றார்கள்? எதற்காக இத்தனை போராட்டங்களை இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் உன் அம்மா நானும் ஆச்சரியத்தோடு அவர்களை பார்க்கின்றேன். ஆனால் ஒரு விஷயம், தனக்கு பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் மட்டும் அதில் அத்தனை கஷ்டங்களை படும் பொழுது தனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுத்தவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற அதே மனிதர்கள்தான் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள். நாம் மற்றவர்களை நினைத்தது போலத்தானே நம்மையும் மற்றவர்கள் நினைப்பார்கள் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இல்லை அல்லவா? அப்படியானால் வாழ்க்கையை பற்றிய புரிதல் இவர்களுக்கு இல்லை. அந்த புரிதல் இவர்களுக்குள் வரவேண்டிய நேரமும் வந்துவிட்டது. என் தங்கமே, கண்ணீரை அடுத்தவர்கள் முன்னிலையில் சிந்தாதே. உன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தாதே. வராகியின் பிள்ளையாக இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ கண்கலங்கக்கூடாது. உன்னுடைய இந்த வாழ்க்கை சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயத்தை கொடுக்கும் என்பதை முதலில் நீ முழுமையாக நம்பு. என் தங்கமே, நல்லவையாக உனக்கு நடக்கவிருக்கும் என்பதை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் அவை தடைபடாது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய அடுத்த விஷயங்களை நோக்கி பயணித்து
கொண்டிரு. பஞ்சமி இரவுக்குள் இந்த தாயானவளினுடைய அன்பிலிருந்து நிச்சயமாக ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நீ அடைந்தே தீருவாய். தேவையில்லாத மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்வாய். காயங்கள் கொடுப்பவர்களை வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி விடுவாய். நீ தேடிய அன்பு உன்னை தேடி வரும். எல்லாமே இன்று உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.